பேரலை நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக இந்த கொரோனா காலத்தில் பல்வேறு அரசியல் செயல்பாடுகள் குறித்தும், இந்த கொரோனா கால நிலவரம் குறித்தும் பல்வேறு நிபுணர்களுடன் பேசி வருகிறோம். இன்றைக்கு நம்மோடு இன்றைய அரசியல் சூழல் குறித்து விவாதிப்பதற்காக திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த தடுப்பூசி சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கு. அதை பற்றி ஏற்கனவே நாம் பேசியிருந்தோம். அதனுடைய நீட்சியாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசலாம்னு நினைக்கிறோம். அதற்கு முன்பு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி திட்ட குழுவில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களை பற்றி ஒரு பேசுபொருள் உருவாகி இருக்கிறது. அதில் தலைவராக மு.க.ஸ்டாலின் வழக்கம் போல, துணைத் தலைவராக ஜெயரஞ்சன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பல தரப்பட்ட நபர்களும் அதில் இடம்பெற்று இருக்கிறார்கள். இந்த குழுவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வளர்ச்சி திட்ட குழு அப்படிங்கிறது எசென்ஷியலி அபவுட் பிளானிங், திட்டம் போடுறது, வளர்ச்சிக்கான திட்டம் போடுறது. அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு பொருளாதார முதல்வர் ஒரு மாநிலத்துடைய அனைத்து துறைகளின் பொறுப்பும் வகிப்பவர் என்ற காரணத்தினால் அவர் தலைவராக இருப்பது என்பது பொருத்தமானது. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு பொருளாதார நிபுணரை அதன் துணைத் தலைவராக நியமித்திருப்பது என்பது நிச்சயமாக வரவேற்க தகுந்த ஒன்றுதான். அதையும் தவிர நர்த்தகி நடராஜ் அவர்களை அங்கே நியமித்திருப்பது பல காலமாக புறக்கணிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு உரிய இடத்தை கொடுத்திருப்பது என்ற அளவில் அது மிகுந்த வரவேற்புக்கு உள்ளாகும். பட்டவர்களுக்குத்தான் தெரியும் துயரம் என்று சொல்வார்கள். எனவே திருநங்கைகள் எந்தெந்த இடங்களெல்லாம் எத்தகைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை பற்றி திருநங்கை அல்லாத இன்னொருவர் முழுவதுமாக உணர்ந்திருக்க முடியாது. எனவே அந்த அளவில் ஒரு காலத்தில், முகலாயர் காலத்தில் இந்த திருநங்கைகள் மாபெரும் வீரர்களாக, சேனைகளை நடத்திய வீரர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் சமூகத்தில் அன்று இருந்தது. இன்று அது இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் திருநங்கைகளில் ஒருவரை, மெத்த படித்தவரை அங்கு நமர்த்தி இருப்பது வரவேற்புக்குரிய ஒன்று. இதை தவிர மற்றவர்களிடை ஒரு மருத்துவர் இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எழுகின்றன என்பதை பற்றி சரியான அறிவுரைகள் அளிக்க இயலும். மற்றவர்களை பற்றி எனக்கு அதிகமான விவரங்கள் தெரியாது. ஆனால் திறமையுள்ளவர்களைத்தான் போட்டிருக்கிறார்கள் என்று நம்புவோம். திரு ஜெயரஞ்சன் அவர்கள் சற்று இடதுசாரி சிந்தனை உள்ளவர் என்று கூறப்படுவது உண்டு. இந்தியா போன்ற ஒரு நாட்டில், வளர்ந்து வரும் நாட்டில், ஏழைகள் எளியவர்கள் அதிகமாக இருக்கும் நாட்டில் திட்டமிடுதல் என்பதனை செம்மையாக கையாள்வது என்பது சற்று இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இருப்பது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் வளர்ச்சி என்பது அதற்கு இரண்டு வகையான விளக்கங்கள் உண்டு பொருளாதாரத்தில். ஒன்று, உங்கள் ஜிடிபி எந்த அளவிற்கு வளர்கிறது, அந்நிய செலாவணி எந்த அளவிற்கு ஈட்டியிருக்கின்றீர்கள் என்பதையெல்லாம் பொறுத்து, த ரேட் ஆஃப் எக்கனாமிக் குரோத் என்பதை பொறுத்து இந்த நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைந்து விட்டது என்று சொல்வது. இன்னொன்று, இது growth ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வது. இன்னொன்று, ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி, மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என்று திட்டமிடுதல். இந்த இரண்டாவது வளர்ச்சியில் வளர்ச்சி சற்று மெதுவாக இருக்கும், ஆனால் நிரந்தரமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட வளர்ச்சியை காணுவதற்கு முயலும் பொழுது திரு ஜெயரஞ்சன் அவர்கள் மிக பொருத்தமானவர் என்று எண்ணுகின்றேன். எனவே சரியான பாதையில் தான் தமிழக அரசு பயணிக்கிறது என்று தோன்றுகிறது. தமிழ்நாடு அரசு தடுப்பூசி செலுத்துவது இன்னும் சில நாட்களுக்கு நிறுத்தும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நேற்றே கூட திருச்சி போன்ற பெரிய நகரங்களில் தடுப்பூசிகள் போடுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்திகளை நம்ம கேட்கிறோம். இப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிறைய டக் ஆஃப் வார்ஸை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக சொல்லக்கூடிய செய்திக்கும் திமுக சொல்லக்கூடிய செய்திக்கும் நிறைய வேறுபாடுகளை பார்க்க முடியும். இதை பத்தி நம்ம பாஜகவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் நாராயணன் அவர்கள்ட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக யாரையும் ஏமாத்தல, நாங்க எந்த மாநிலத்துக்கு அதிகமான பாதிப்பு இருக்கோ அந்த மாநிலத்துக்கு அதிகமா கொடுக்குறோம், தமிழ்நாடால மேனேஜ் பண்ண முடியுது, அதனால தமிழ்நாட்டுக்கு ஓரளவு குறைவாக வருகிறது, அப்படித்தானே ஒரு ஒன்றிய அரசு செயல்பட முடியும், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கேட்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பாருங்க, யாருக்கு அதிகமா கொடுக்குறாங்க, யாருக்கு குறைவா கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா எந்த அடிப்படையில் அவங்க தீர்மானிக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு தேவையா இருந்தது என்ன? தடுப்பூசிகள் இப்ப எல்லாருமே சொல்றாங்க, தடுப்பூசிகள் தான் இதற்கு முக்கியமான தீர்வு. கொரோனாவின் பாதகமான விளைவுகளில் இருந்து
போதுமான அளவு நம்மை காத்துக் கொள்வதற்கு தடுப்பூசிகள் தான் சரியான தீர்வுன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க. இந்த தடுப்பூசிகள் இந்த நாட்டுடைய ஜனத்தொகையில 60 விழுக்காடு அளவுக்கு போட்டுட்டாங்கன்னா ஹேர்ட் இம்யூனிட்டி வந்துடும். ஒட்டுமொத்தமாக நாடு கொரோனாவை எதிர்நோக்கும் ஆற்றல் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இல்லை, பல மாதங்களுக்கு முன்னாலேயே அறிவியல் நிபுணர்கள், விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் சொன்ன மாதிரி இந்தியாவிலையும் சொல்லியிருக்காங்க, இந்திய அரசுகிட்டையும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 18 வயசு கீழே உள்ளவங்களை விட்டுருங்க, 18 வயசுக்கு மேல உள்ளவங்களே பார்ப்போம். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க 136 கோடி ஜனத்தொகையில ஒரு 100 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. எனக்கு சரியான தகவல் தெரியும். ஏறக்குறைய 100 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒவ்வொருத்தருக்கும் 2 டோஸ் போடணும் போது மொத்தம் எத்தனை டோஸ் தேவைப்படுது? 200 கோடி டோஸ் தேவைப்படுது. 200 கோடி ஒரே நாள்ல வரணும் இல்லை, ஆனா அந்த 200 கோடி விரைந்து வரணும். எந்த அளவிற்கு வரணும்? உடனடியாக முதல் தடுப்பூசி போட்டுவிட்டு அடுத்து 4 வாரத்திலிருந்து 6வது வாரத்தில் 2வது தடுப்பூசி போடக்கூடிய அளவிற்கு 200 கோடி நமக்கு தேவைப்பட்டது. இந்த 200 கோடியும் இதெல்லாம் இன்னைக்கு தெரிகிற விஷயம் இல்லை. தடுப்பூசி தேவை அப்படின்னு தெரியும் போதே இந்த நாட்டில் 100 கோடி பேருக்கு தடுப்பூசி போட வேண்டியிருக்கு அப்படின்னா 200 கோடி தேவைப்படும். அப்ப அதுல 60 விழுக்காடாவது நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 120 கோடி தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பல மாதங்களுக்கு முன்னாடியே தெரியும். முதல் அலையின் பொழுதே தெரியும். இப்ப இந்தியாவில் உள்ள 2 கம்பெனிகள்ட்ட இருந்து மட்டும்தான் இவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த 2 கம்பெனிகளுடைய செயல்திறன் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாதா? ஒரு நாளைக்கு எத்தனை தடுப்பூசி இவங்களால உருவாக்க முடியும்? அவங்க உருவாக்கல இருந்து எத்தனாவது நாள் அது மாநிலத்துல சரியான இடத்துக்கு போய் சேரும்? அதாவது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நமக்கு இங்க பொறுப்பு இருக்கு. மைய அரசுக்கு பொறுப்பு இருக்கு. ஏன்னா இவங்க தான் மாநில அரசுகிட்ட சொன்னாங்க, நீங்களாம் எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் நாங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த 2 கம்பெனிகள் மட்டும் அந்த மாதிரி செய்ய முடியுமா? இந்த 2 கம்பெனிகளே என்ன சொன்னாங்க? இந்த நிறுவனங்களே சொன்னாங்க, இல்ல எங்களால அந்த அளவுக்கு செய்ய முடியாது. அதனால நீங்க கூட கொஞ்சம் எங்களுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுங்க. அந்த பணம் கொடுத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க அந்நேரம் பணம் கொடுக்கல. நம்பர் 1. இன்னொன்னு நம்பர் 2, அப்படி உற்பத்தி திறன் அதிகரிச்சிருந்தா கூட இந்த 2 பேரும் சேர்ந்து 120 கோடி தடுப்பூசிகள் குறுகின காலத்துல 2வது அலை நம்மை தாக்குவதற்கு முன்னால் கொடுத்திருக்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? வர்றதெல்லாம் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 2வது அலை தாக்குவதற்கு முன்னால் தேவையான 120 கோடி தடுப்பூசிகள் பெற வேண்டும் என்றால் இந்த 2 நிறுவனங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரித்திருப்பதோடு பிற நாடுகளில் இருந்து வருகின்ற தடுப்பூசிகளையும் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை மைய அரசு செய்திருக்க வேண்டும். இதை பற்றி அவர்களுக்கு எந்த கவனம் இருந்தது என்றே தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள். முதல் அலை தணிந்தவுடன் வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள். உலகத்தில் இந்தியா உலகத்திற்கே முன்மாதிரி எடுத்துக்காட்டு, நாங்கள் வென்றுவிட்டோம் கொரோனாவை என்று சிந்து பாடி கொண்டிருந்தார்கள். உண்மையில் நடந்தது என்ன? ஒரு 2வது அலை இந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கிறது என்று தெரிந்தவுடன் உடனடியாக மாநிலங்களிடம் நீங்களாகவே வேண்டியவனால் இப்பொழுது தடுப்பூசி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இப்பொழுது அறிவித்துவிட்டு மாநிலங்களுக்குத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், கொடுத்து விட்டோமே, இப்பொழுது எதுக்கு எங்களை குறை சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம். ஏனென்றால் முதலில் மாநிலங்களில் அன்று சொல்லியிருந்தால், முதல் அலை இருந்த பொழுது சொல்லியிருந்தால் உலகின் பல பகுதிகளில் இருந்து மாநிலங்களால் தடுப்பூசிகளை வாங்குவதற்கு ஓரளவு வெற்றி கண்டிருக்க முடியும். ஆனால் இன்று உலகில் உள்ள எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே உற்பத்தி செய்தவற்றை வளர்ந்துவிட்ட நாடுகள் பிடித்துக் கொண்டன. கனடா தன் நாட்டுக்கு தேவையானதை போல் 5 மடங்கு ஏற்கனவே வாங்கிவிட்டார்கள் அல்லது வாங்குவதற்கு புக் செய்து விட்டார்கள். இதுபோல்தான் உலகின் மற்ற நாடுகளும் செய்திருக்கின்றன. அப்ப வளர்ந்த நாடுகள், பல நாடுகள், இஸ்ரேல் போன்ற சிறு நாடுகளை, சிங்கப்பூர் போன்ற சிறு நாடுகளை விட்டு விடுங்கள். அமெரிக்காவில் ஜனத்தொகை இந்திய அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், அது பெரிய ஜனத்தொகை உள்ள நாடுதான். ஐரோப்பாவை ஒட்டுமொத்தமாக சேர்த்துக் கொண்டால் அதனுடைய ஜனத்தொகை குறிப்பிடத்தக்க அளவுதான் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் 2வது அலை வருவதற்கு முன்னாலேயே பிரிகாஷனரி மெஷர், முன்னேற்பாடுகளை எடுத்துக்கொண்டார்களே, இந்த இந்திய அரசு அதை செய்யவில்லை. இது இந்திய அரசின் தவறு. இவர்கள் மிக மிக அஜாக்கிரதையாக சிறுபிள்ளைத்தனமாக இதை கையாண்டார்கள். இன்று நிலைமை தலைக்கு மீறி போய்விட்டவுடன் மாநிலங்களிடம் போய் நீங்களே தடுப்பூசிகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு தவறு என்றால், இந்த தடுப்பூசி இந்தியாவில் தயாரான தடுப்பூசிகளுக்கு 3 விதமான விலை நிர்ணயம் பண்ணுவதற்கு அந்த நிறுவனங்களுக்கு இவர்கள் ஏன் அனுமதி கொடுத்தார்கள்? ஏனென்றால் முதல் அலையின் பொழுது 150 ரூபாயிலேயே எங்களுக்கு லாபம் இருக்கிறது என்று இந்த 2 நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் அலைபேசி மூலமாகவே சொன்னார்கள், தொலைக்காட்சி வாயிலாகவே சொன்னார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு 300 ரூபாய் அரசு வாங்கினால், மாநில அரசு வாங்கினால் 300 ரூபாய், பிரைவேட் மருத்துவ நிலையங்கள்லாம் வாங்கினால் 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய். இதெல்லாம் கேலி கூத்தாக இருக்கின்றது. அடுத்து 35,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கினார்கள். எதற்கு? இந்த தடுப்பூசிக்காக என்று ஒதுக்கினார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கின்றது, நீங்கள் என்ன செய்தீர்கள் அந்த 35,000 கோடியை வைத்து என்று கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது.
ஒரு செய்தி வருகின்றது, அது சரியா தவறா என்று ஒன்றிய அரசு தான் சொல்ல வேண்டும். இன்று இந்த 35,000 கோடியிலிருந்து அவர்கள் சொல்லப் போகிறார்களா, நாங்கள் மாநிலங்களுக்கு இதிலிருந்து பணம் கொடுக்கிறோம். மாநிலங்கள் அந்த தடுப்பூசியை வாங்கிக் கொள்ளட்டும். அப்ப அதற்கப்புறம் எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து விடட்டும். சும்மா திருப்பி கொடுப்பாங்க. வட்டியோட திருப்பி கேட்பாங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க உங்க அளவுல வாங்குனீங்கன்னா ரூ. 150 வாங்குவீங்க. அத விட்டு மாநிலங்களுக்கு நீங்க கடன் குடுப்பீங்களா? அவங்க ரூ. 300 வாங்கணுமா அத? ரூ. 300 வாங்கிட்டு வட்டியோட அந்த பணத்த திருப்பி குடுக்கணும்னா, இந்த ஒன்றிய அரசு என்ன அரசாங்கத்தை நடத்துகிறதா? இல்லை லேவாதேவி கம்பெனியை நடத்துகிறதா என்று மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா? நிச்சயமாக கேட்பார்கள். அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கடைசியில் கேட்டிருக்கிறார். என்றோ கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. ஆனால் இன்றாவது கேட்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியது. உங்களுடைய தடுப்பூசி கொள்கை என்ன? இதுவரை என்ன செய்தீர்கள்? எப்படி செய்தீர்கள்? எந்த அடிப்படையில் தடுப்பூசிகளை ஒதுக்கினீர்கள்? என்றெல்லாம் கேள்விகள், நியாயமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில சால்ஜாப்புகள் என்று சொல்வார்களே, அப்படி சாக்குப்போக்குகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று என்னவென்றால், இந்த எதிர்க்கட்சிகளே கூடி இந்த தடுப்பூசியை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். அதனால் மக்கள் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முன்வரவில்லை என்று ஒரு பேச்சு சொல்லப்படுகிறது. எதிர்க்கட்சிகளில் சில பேரும் சொன்னார்கள், இந்த தடுப்பூசி உண்மையிலேயே தேவைதானா? இது நமக்கு ஆபத்தில்லாதா என்ற வினாக்கள் எல்லாம் எழுப்பினார்கள் என்பது உண்மைதான். இதை மறுக்க முடியாது. களப்பணியாளர்கள் தொடங்கி பல பேர் முதலில் தடுப்பூசியை போட்டுக் கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்பதும் உண்மைதான். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இந்த தடுப்பூசியின் உண்மைத்தன்மையை பற்றி சரியான முறையில் மைய அரசு விளக்கம் தரவில்லை. உதாரணமாக, தடுப்பூசியை போட்டுக்கொண்ட பின்னால் நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகளில் சில பேர் இறந்து விட்டார்கள் என்று பேச்சு வந்தவுடன் இங்கு ஒரு அச்சம் எழுந்தது. அதை தவிர தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னும் கொரோனா வந்தது என்று ரிப்போர்ட் வந்தவுடன், அறிக்கைகள் வந்தவுடன் சில நாடுகளிலிருந்து அச்சம் இன்னும் மிகுதியானது. அப்படியானால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? மிக மிக விளக்கமாக மக்களிடம் சொல்லியிருந்திருக்க வேண்டும். 10 லட்சம் பேர் ஊசி போட்டுக்கொண்டால், இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டால் 4 அல்லது 5 பேர் தான் மரணித்திருக்கின்றார்கள் அந்த 10 லட்சம் பேரில். இந்த தடுப்பூசி போட்டாலும் கொரோனா வரும் என்பது உண்மைதான். ஆனால் தடுப்பூசி போடாமல் கொரோனா வந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து என்ற அளவிற்கு செல்ல முடியும். கொரோனா உங்களை படாத பாடு படுத்த முடியும். ஆனால் தடுப்பூசி போட்டுக்கொண்டபின் கொரோனா வந்தால் உங்கள் உடலில் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டதன் காரணமாக கொரோனாவை வெல்வது எளிதாக இருக்கும். உங்களுக்கு சாவு வருவது என்பது மிக மிக அரிதாகத்தான் இருக்கும் என்பதனை மிக தெளிவாக விளக்கமாக இந்த ஒன்றிய அரசு கூறியதா? சொல்லவில்லை. எனவே இன்று இந்த தடுப்பூசி பற்றாக்குறைக்கும் பெரும்பகுதி பொறுப்பு ஒன்றிய அரசுக்குத்தான். இந்த தடுப்பூசியை பற்றிய ஆரம்ப காலத்தில் இருந்த தயக்கங்களுக்கும் பெரும்பான்மை பொறுப்பு இந்த ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறது. இதுதான் உண்மையான நிலவரம். நீங்க இடையில் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க. இதை முறையாக கையாளவில்லை அப்படின்ற அந்த வரியை குறிப்பிட்டீங்க. நேற்று நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞரான அமர்த்தியா சென் இதே தான் கூறியிருக்கிறார் ஒரு மேடையில. இந்தியா இந்த கொரோனாவை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் மோடி தலைமையிலான இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக செயல்பட்டு இதனை இவ்வளவு பெரும் பேரிடராக மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத அவரு குறிப்பிட்டிருந்ததை கேட்க முடிகிறது. இது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் தான். ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்துல 2 நிறுவனங்களுக்கு தான் குடுத்திருக்கிறாங்க அப்படின்றப்போ, இந்த காப்பிரைட் சம்பந்தமா சில கேள்விகள் இருக்கு சார். என்னன்னா, இந்த 2 நிறுவனங்கள் மட்டும் தான் தயாரிக்க வேண்டும் அப்படின்ற அனுமதியை குடுத்திருக்கிறாங்க. இந்த 2 நிறுவனங்களிடம் தான் அந்த தடுப்பூசி தயாரிப்பதற்கான காப்புரிமை இருக்கிறது. அதனால இவங்க இந்த இடத்துல மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இவங்களே இந்த செங்கல்பட்டுல தயாரிங்கன்னு சொல்றதோ, இவங்களையே பெங்களூர், ஹைதராபாத்ல தயாரிங்கன்னு சொல்றதுனாலயோ, அவங்க இங்க செட்டப் பண்ணணும் அப்படின்னா அது உடனே நடக்காது. அது அவ்வளவு சீக்கிரமாலாம் எளிமையாலாம் பண்ணிற முடியாது. போதுமான வசதிகளை ஏற்படுத்துறது சிரமமா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது அந்த அளவுக்கு இந்த தடுப்பு தயாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்ப செட்டப் பண்றது அவ்வளவு கஷ்டமான காரியமா சார்? இல்ல அந்த காப்பிரைட் இல்ல, உண்மையிலேயே மிகப்பெரிய பிரச்சனையா? இல்ல. அஸ்ட்ராசெனக்காவை பொறுத்தமட்டுல, கோவிஷீல்ட பொறுத்தமட்டுல அந்த காப்பிரைட்ல சிக்கல்கள் இருக்க முடியும். ஏனென்றால் காப்பிரைட் இன்னொரு வெளிநாட்டிலிருந்து வந்த இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து அவங்க தயாரிச்சாங்க. காப்பிரைட் அங்க இருக்கிறது. இவங்களுக்கு அதை தயாரிக்கிற உரிமையை தான் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு செரம் இன்ஸ்டிடியூட்டுக்கு. அதனால இவங்களுக்கு அது சிரமமா இருக்கலாம். ஆனால் கோவேக்சினை பொறுத்தமட்டில் இது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒன்று. இந்தியாவில் மிக தெளிவாக நம்முடைய மருந்து சம்பந்தப்பட்ட சட்டத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு அவசர தேவை வரும் பொழுது இந்த இந்த நிறுவனங்களுக்கு இருக்கின்ற ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்று சொல்கிறார்களே, அதை மீறி அரசு செயல்பட முடியும். அதாவது அந்த காப்பிரைட் உங்களுக்கு ஐபிஆர் வேற யாரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது அதை டெம்பரரியா கவர்மெண்ட் நிறுத்தி வைக்க முடியும். அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது.
அப்ப இவங்க மறுபடியும் சொல்றேன், இந்த அதிகாரம்லாம் இன்னைக்கு வரல. இந்த முதல் அலை வருவதற்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இந்த அதிகாரம் இருக்கிறது. சரியாக திட்டமிட்டிருந்தார்கள் என்றால் முதல் அலையின் பொழுதே அவர்கள் இதை செய்திருக்க முடியும். கோவேக்சினை பொறுத்தமட்டில் இன்னும் பிற நிறுவனங்களுக்கு இவர்கள் அனுமதி வழங்கி இருக்க முடியும். இப்போ ஒரு நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கிவிட்டால் மறுநாளே அவர்கள் செய்துவிட மாட்டார்கள் என்பது உண்மைதான். அது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு அவர்களால் செய்யவே முடியாது. புத்தம் புதிதாக ஒரு ஃபேக்டரியை துவங்க வேண்டும் என்றெல்லாம் கதை விட்டுக் கொண்டிருப்பதும் உண்மை இல்லை. சில வாரங்களில் மிகுந்த திறன் உள்ளவர்கள், எஃபிஷியன்சி திறன் உள்ளவர்கள் சில வாரங்களில் தங்களுடைய உற்பத்தியை துவங்கி இருக்க முடியும். ஒன்று. கோவேக்ஷீல்டை பொறுத்த மட்டில், கோவிஷீல்டை பொறுத்த மட்டிலும் நாம் மிகப்பெரிய கஸ்டமர். நாம் 120 கோடி வாங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்தியா, நாம் எப்பொழுதுமே சொல்வார்கள், ஒரு வணிக ஒப்பந்தத்தில் யார் பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள், யார் வெற்றிகரமாக இருப்பார்கள் என்றால், யார் பலம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றிகரமாக இருப்பார்கள். யூ கேன் நெகோஷியேட் ஒன்லி ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் அப்படிப்பட்ட வலிமை படைத்தவர்களாக இருந்தோம். 120 கோடி நமக்கு தேவைப்பட்டது. நாம் ஆக்ஸ்போர்டிலேயே சொல்லி இருக்கலாம், நீங்கள் இந்த ஐபிஆர் இந்தியாவை பொறுத்த மட்டில் சிறிது நீங்கள் தளர்ச்சி செய்யுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதிக வியாபாரம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி இருக்க முடியும். அதன் காரணமாக அவர்கள் சம்மதித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தன. இவர்கள் எதையுமே முயற்சி செய்யவில்லை. முயற்சியே செய்யாமல் இருந்து விட்டு இன்று சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்ததா இந்த ஏற்றுமதி விவகாரம், இது ஏன் திருப்பி திருப்பி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா, தொடர்ச்சியாக வெகுஜன ஊடகங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாஜகவினர் வைக்கக்கூடிய வாதங்கள், உலகத்தில் யாருக்கு தடுப்பூசி கொடுத்தால் என்ன, ஒரு உயிரை காப்பாற்றுகிறோம் என்று சிந்தியுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பாஜக காரங்க சொல்ற வாதம் ஏற்றுக்கொள்ள தகுந்ததில்ல. உலகத்துல எங்கேயாவது எங்க இருந்தாலும் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது முதல்ல வீட்டில் தான் உயிரை காப்பாற்றணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது சரியில்லை. ஆனால் ஆஸ்ட்ராசெனக்காவுடைய ஏற்பாட்டின்படி, செரம் இன்ஸ்டிடியூட் செய்து கொண்ட ஏற்பாட்டின்படி குறிப்பிடத்தக்க ப்ரொபோர்ஷன், குறிப்பிடத்தக்க விகிதத்தில் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற கோவிஷீல்டு தடுப்பூசிகள் ஏழ்மையான நிலையில் உள்ள பிற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும். அதைத்தான் அனுப்பி கொண்டிருந்தார்கள். அதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதை அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது திரும்ப திரும்ப நான் கூறுவதெல்லாம், கோவிஷீல்டு எங்கு உற்பத்தியை வைத்திருந்தாலும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றவற்றில் எத்தனை அளவிற்கு, எந்த விகிதாச்சாரத்தில் பிற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் அவர்களுடைய ஒப்பந்தத்தின்படி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை மிக மிக எளிதாக நாம் கண்டிருக்க முடியும். அப்படி கண்டிருந்தால் நமக்கு கிடைக்கப் போவது இவ்வளவுதான் என்று நாம் அறிந்திருக்க முடியும். திஸ் இஸ் சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன். இது ஒரு 8வது படிச்ச பையன்ட்டு கொடுத்தா இதுதான்ப்பா மொத்தம், ஒவ்வொரு 100 தடுப்பூசிக்கும் இந்தியாவுக்கு என்று 68.2 இருக்கும் அல்லது 72.1 இருக்கும். அப்போ கோவிஷீல்டு ஒரு நாளைக்கு இத்தனை தயார் பண்றாங்கன்னா ஒரு மாசத்துல கோவிஷீல்டு எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா 8வது படிக்கிற பையன் சொல்லிடுவான். இது அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லை. அப்படி அறிந்திருந்து அதன் காரணமாக இவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும் என்ற நிலைமை உணர்ந்தால் உடனடியாக நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான செயல்களில் அரசு ஈடுபட்டிருக்க வேண்டும். ஐபிஆர் தளர்வுகளை அரசு உடனடியாக செய்திருக்க வேண்டும். இந்த எல்லாவற்றையும் செய்ய தவறியது காரணம், இதை இவர்கள் நடந்து கொண்ட முறை ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு நிர்வாகம் போல் நடந்து கொண்டார்கள். எனக்கு என்ன விளங்கவில்லை என்றால், விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் அரசுக்கு இதை சொல்லத்தான் செய்தார்கள். திரும்ப திரும்ப சொன்னார்கள், நீங்கள் இப்படி படிப்படியாக செல்லாதீர்கள், களப்பணியாளர்களுக்கு முதல் கொடுங்கள், அது வரவேற்கத்தக்கது, அது தேவையான ஒன்று. அதற்கு அடுத்து 60 வயதுக்கு மேல் இன்று 59 வயதிலிருந்து 45 வரைக்கும் இன்னும் சில மாதங்கள் கழித்து, 18லிருந்து 44 வரைக்கும் இன்னும் சில மாதங்கள் கழித்து என்றெல்லாம் செல்லாதீர்கள். ஒரேடியாக எல்லோருக்கும் துவங்கி விடுங்கள். ஹர்ட் இம்யூனிட்டி என்பதுதான் அடுத்த அலையை கட்டுப்படுத்த உதவும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார்கள். உலகில் உள்ள பத்திரிகைகள் செய்திகள் படித்துக் கொண்டுதான் இருந்தோம். நம்முடைய முதல் அலை முடிந்து போன தருணத்தில் பிரான்ஸ் தன்னுடைய செய்தியாக வெளியிடுது, நாங்கள் 4ஆம் அலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படியானால் உலக நாடுகளிலிருந்து நாம் வேறுபட்டவர்களா? நமக்கு மட்டும் என்ன 2வது அலை வராதா, 3வது அலை வராதா, அது தெரியாதா? எனவே மிக மிக கேஷுவலாக என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு பொத்தாம் போக்கில் நடந்து கொண்டது போல் இந்த அரசின் நடைமுறைகள் காணப்படுகின்றன. இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இந்த கொரோனா வந்ததற்கு பிறகு மத்திய மாநில உறவுகள்ல நிறைய வித்தியாசங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது வெறுமன ஜல்லிக்கட்டிற்காக திரண்ட போராட்டமாக இல்லாமல்
அரசின் மீது இருக்கக்கூடிய மொத்த கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக அந்த களம் மாறியதை நம்ம பார்த்தோம். அதே போல இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒன்றிய அரசினுடனான உறவு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு வேறு வடிவம் பெறுவதை பார்க்க முடிகிறது. அரசு வெளியிடக்கூடிய செய்தி அறிக்கைகளில் கூட ஒன்றிய அரசு, இந்திய அரசு என்று இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. எல்லா அறிக்கைகளிலும் கவனமாக தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை முழுமையாக இடம்பெறுவதை உறுதி செய்கிறார்கள். தமிழ் வாழ்க என்ற பெயர் பலகை நீக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் மறுபடியும் நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளோடு நேரடியாக தமிழ்நாட்டு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் சிலிண்டர் போன்றவற்றை வாங்குவதற்கு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றால் அதற்கு ஒன்றிய அரசின் அனுமதி இருக்கின்றது என்ற காரணத்தினால் நடத்துகின்றனர். அந்த அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசு மிக பரவலான அதிகாரங்களை கொண்டது. அதற்கப்புறம் ஒன்றிய அரசு என்பதுதான் தமிழில் சரியான மொழிபெயர்ப்பு. நீங்கள் ஆங்கில பத்திரிகைகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எப்பொழுது மிக மிக அரிதாகத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று எழுதுவார்கள். பெரும்பாலும் யூனியன் கவர்மெண்ட் என்றுதான் எழுதுவார்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கிறது. ஆந்திராவுக்கு ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு என்ன இருக்கிறது? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கிறது. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொன்னார்கள். எனவே யூனியன் என்ற சொல்லுக்கு சரியான பதம் மொழிபெயர்ப்பு ஒன்றியம் என்பதுதான். இப்பொழுது திடீரென்று ஒன்றியம் என்று ஏன் சொல்லுகின்றார்கள் என்று கேட்கின்றார்கள். ஒரு தவறான மொழிபெயர்ப்பு இருந்திருந்தால் அதை சரி செய்து கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. உதாரணமாக இந்திய பாராளுமன்றம் என்று நம்முடைய பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட், அதை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது 60கள் வரை அதை பாராளுமன்றம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்று மறைந்த தமிழக முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் அந்நேரம் சொன்னார்கள், இல்லை, பிரிட்டிஷ் பார்லிமெண்டை தான் நீங்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர்கள். ஆனால் இந்தியன் பார்லிமெண்ட் என்பதை நாம் இந்திய நாடாளுமன்றம் என்றுதான் சொல்ல முடியும். அதுதான் சரியான சொல் என்று சொன்னார். அதன் பிறகு தமிழில் எழுதும் பொழுது நாடாளுமன்றம் என்று எழுதினார்கள். யாராவது அந்த நேரத்தில் நாங்கள் இதுவரை பாராளுமன்றம் என்று சொல்லிவிட்டோம், எனவே இனிமேலும் பாராளுமன்றம் என்றுதான் சொல்லுவோம் என்று சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? அதுபோல்தான் மைய அரசு, மத்திய அரசு என்ற வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றன. அதை தொடர்ந்து பிரயோகிப்பதற்கு விரும்புபவர்கள் தொடர்ந்து சொல்லலாம். நானே பல சமயங்களில் பேசும் பொழுது பழக்கத்தின் காரணமாக மைய அரசு என்று கூறுகின்றேன், மத்திய அரசு என்று கூறுகின்றேன். ஆனால் சரியான பதம் என்பது ஒன்றிய அரசு என்பதுதான். ஒன்றிய அரசு என்பது கூட்டாட்சி அரசினை விட ஒன்றிய அரசு பலம் பெற்றதாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்ற பொருள் பொதிந்த ஒரு சொல்லாக இருக்கின்றது. இதை சொல்லும் பொழுது ஏன் சில பேருக்கு கோபம் வருகிறது என்று எனக்கு விளங்குது. அடுத்ததாக நீங்கள் கேட்டீர்கள், இன்று உள்ள நிலைமையில் தமிழ் வாழ்க என்ற அந்த பெயர் பலகை சில மராமத்து செய்யும் பொழுது எடுத்து வைத்து விட்டார்கள். இன்று அதை நினைவுபடுத்தி மறுபடியும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு மேல் அதற்கு நான் பொருள் காண விரும்பவில்லை. இவர்கள் தமிழ்நாடு என்று சொல்வதன் காரணம் என்று எப்பொழுதுமே அரசு தமிழக சட்டமன்றத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு அரசு என்று, தமிழ்நாடு ஸ்டேட் என்று அழைக்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் ஒன்றிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் காரணமாக பெயர் மாற்றம் பெற்றது இந்த மாநிலம். பெயர் மாற்றம் பெற்றது தமிழ்நாடு என்றுதான். எனவே அதை தமிழ்நாடு என்ற பெயர் அதுதான் சரியான சொல் என்பது என்று இருக்கும் பொழுது தமிழ்நாடு என்று சொல்வது எந்த விதத்திலும் தவறானதாக இல்லை. தமிழ்நாடு என்று பெயர் கேட்ட உடனேயே அதற்காக வேண்டி யாருக்கும் அச்சம் எழ தேவையில்லை. ஏனென்றால் சொற்கள் ஒரே பொருளில் எல்லா காலங்களிலும் இருப்பதில்லை. சொற்கள் பல காலங்களில் பொருள் மாறி காணப்படுவது உண்டு. உதாரணமாக நான் கூறினேன், ஆண்டாள் தன்னுடைய கவிதையில் எழுதியிருக்கிறார், கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று பாடியிருக்கின்றார். அப்ப அந்த கருப்பூரம் நாருமோ என்ற நாற்றம் என்பது நல்ல மனம் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது அந்த சொல். ஆனால் இன்று நாற்றம் என்பதே துர்மணம், கெட்ட மனம் என்ற பொருளில் தான் பயன்படுத்தப்படுகின்றது. பொருள் மாறிவிட்டது. அதை போல் சிற்றூர்களுக்குத்தான் நாடு என்று பெயர் இருந்தது ஒரு காலத்தில். இன்னும் தஞ்சை மாவட்டத்தில் உரத்த நாடு என்றெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள். பல இடங்களில் அப்படி இருக்கின்றது. சிற்றூர்களுக்குத்தான். தமிழகத்தை பொறுத்தமட்டில் இங்கு 3 பேரரசுகளும் பல சிற்றரசுகளும் தங்களை நாடு என்று சொல்லிக் கொண்ட காரணத்தினால், பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தினால் இலக்கியங்களில் தமிழ் பேசும் மக்கள் வாழும் எல்லா பிரதேசங்களையும் ஒன்றிணைத்து சொல்லும் பொழுது சில இலக்கியங்களில்
தமிழகம் என்று சங்க இலக்கியங்களிலிருந்து துவங்கி தமிழகம் என்று சொல்லும் வழக்கம் இருந்தது. ஆனால் அதற்கு முன்பே, இந்த சங்க இலக்கியங்களுக்கு முன்பே தோன்றிய தொல்காப்பியத்தில் என்ன இருக்கின்றது? வடவேங்கடம் துவங்கி தென்குமரி இவற்றின் இடையில் இருக்கின்ற தமிழ்கூறு நல்லுலகம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். அப்படியானால் இன்று நம்முடைய பெயரை தமிழ்கூறு நல்லுலகம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் சரி என்று சொல்ல முடியுமா? சங்க இலக்கியத்தில் தமிழகம் என்று சொன்னதனால் தமிழகம் என்று வைத்துவிட வேண்டும் என்று சொல்கிறார்களே, சங்க இலக்கியத்திற்கு முற்பட்ட இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் தமிழ்கூறு நல்லுலகம் என்று இருக்கின்றதே, அதன் காரணமாக தமிழ்கூறு நல்லுலகம் என்று பெயர் வைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா? மகாராஷ்டிரா என்பது, ராஷ்டிரா என்பது என்ன? அது ஒரு தனி தேசம் என்ற பொருளில் பொருளை கூற முடியும். அவர்கள் என்ன தனி தேசமாக இருக்கின்றார்கள்? மராட்டி மொழி பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு மாநிலத்திற்கு மகாராஷ்டிரா என்று பெயர் வைத்தார்கள். அதே போல் தமிழ் பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது. அதில் எந்த தவறும் இல்லை. நாடு என்பது இவர்கள் சொல்லுவது போல் தனிநாடு இல்லை. இன்று தமிழ்நாடு என்பதன் பொருள் என்னவென்றால் தெலுங்கு தேசம் என்று திரு என் டி ராமாராவ் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு பெயர் வைத்தார். அதனால தெலுங்கு பேசுபவர்கள் தனி தேசத்தில் இருந்தார்கள். எனவே இவைகள் எல்லாம் எதற்காக ஒரு 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 பிரச்சனையாக ஆக்கப்படுகின்றன என்பதே எனக்கு தெரியவில்லை. அது திடீரென்று வேல் எடுக்கின்றார்களே, அதுபோல் தான் தோணும். ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பலாம். ஒன்றிய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இப்போது சரியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அமெரிக்காவில் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். அப்போது ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருந்தது நேரடியாக தடுப்பூசி கொள்முதல் செய்வதற்காக. அங்கு சார் ஜெசி ஜாக்சன் அவர்களுடன் பேசி, ஜெசி ஜாக்சன் சீனியர் அவர்களுடன் பேசி, அங்கு இருக்கக்கூடிய தடுப்பூசிகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் அனுப்பி வையுங்கள் என்று கேட்டிருந்தார். ஆனால் அமெரிக்கா வெளியிட்டிருக்கிற அறிக்கையில வந்து நம்ம சமீபத்துல வந்து அறிக்கையில பார்க்கும்போது 90% தடுப்பூசிகளை வந்து வெளிநாட்டுக்கான ஏற்றுமதியை தொடங்கிவிட்டோம். சவுத் ஈஸ்ட் ஏஷியா குறிப்பிட்டிருக்கிறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க, எல்லாவற்றையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா சவுத் ஏஷியா அப்படின்ற அந்த பகுதியோ அல்லது இந்தியா அப்படின்ற பகுதியோ அதுல இடம்பெறவே இல்லை. இது ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாடு டெண்டர் கோரி இருந்தது. முழுமையா எல்லா நிறுவனங்களிடமும் டெண்டர் கோரி இருந்தது. இதுவரைக்கும் யாருமே வந்து அந்த டெண்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை, யாருமே முன்வரவே இல்லை. இதற்கான விளக்கமாக கேட்கப்பட்ட போது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசு முழுமையாக அவர்களை வந்து நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து வைத்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் எங்களுக்கு இங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஒன்றியத்துக்கான சப்ளை வந்து நின்று போயிருமோ, அங்க இருக்கக்கூடிய வியாபாரம் கெட்டு விடுமோ என்று யோசிக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு எங்கெல்லாம் தடுப்பூசி கேட்டதோ அங்கெல்லாம் இல்லை என்று பதில் வந்திருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க இல்லைன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு கேட்டிருக்கு, ஆந்திரா வந்து கேட்டிருக்காங்க, இவங்க தெலுங்கானா கேட்டிருக்காங்க, பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் கேட்டிருக்காங்க. அப்படி ஒன்றிய அரசு இல்லாத மற்ற வேறு யாருக்காவது கொடுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்காமல் இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் காட்டப்படுகின்றது என்று சொல்ல முடியும். இவர்கள் போற்று ஒன்றிய அரசு இந்த இன்டர்னிட்டி பாண்ட் என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது யாராவது ஒருவர் ஊசி போட்டுக் கொண்டதன் காரணமாக இறந்து விட்டால் ஒன்றிய அரசு சொல்லிவிட்டது கோவிஷீல்டு, கோவேக்சின் இரண்டை பொறுத்தமட்டில் நாங்கள் பொறுப்பெடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். எனக்கு இதுவே விளங்கவில்லை. ஏனென்றால் முறையான நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் என்ற ட்ரையல் இதெல்லாம் நடத்தி முடித்து அதன் பிறகு இந்த மருந்துகள் வந்திருக்கின்றன என்றால் 10 லட்சம் பேரில் நான் சொன்னது போல் 4 அல்லது 5 பேர், அந்த 4 அல்லது 5 பேருக்கு நஷ்டஈடு வழங்குவது என்பது அரசுக்கு மிகப்பெரிய சுமை இல்லை. அதற்கு மாறாக அரசு இண்டெம்னிட்டி கொடுக்கிறது என்றவுடன் மக்களின் நம்பிக்கை பெருகும் அந்த ஊசி மேல். ஆனால் அரசு அதை செய்யவில்லை. ஏன் என்று அவர்கள் தான் சொல்ல வேண்டும். கோவேக்சின் தேர்ட் ட்ரையல் நடத்துவதற்கு முன்பே ஊசி போட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். இன்று வரை கோவேக்சினுடைய தேர்ட் ட்ரையல் ரிசல்ட்ஸ் நாம் பார்க்கவில்லை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கோவேக்சினை இன்னும் அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய தேர்ட் ட்ரையல் ஃபைண்டிங்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்றார்கள். இப்படி பல விஷயங்கள். ஒரு காலத்தில் ஒரு படத்தில் சந்திரபாபு பாடுவார், ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னென்னமோ நடக்குது மர்மமா இருக்குதும்பார். அதுபோல இதுல பல விஷயங்கள வெளிப்படைத்தன்மையே இல்லாம இருக்கு. அதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளால வந்து ஒன்றிய அரசு மேல வந்து எப்பொழுது குற்றம் சாட்ட முடியும்? என்ன உண்மை என்று தெரிந்த பொழுதுதான் குற்றம் சாட்ட முடியும். ஆனால் உண்மையை உறக்கச் சொல்லாமல் இருப்பதே ஒரு குற்றம் தான். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த குற்றத்தை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. இன்னொன்று, இன்று
மருந்து கொடுப்பதற்கு, தடுப்பூசிகள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அந்த நிறுவனங்களிடம் இன்று தடுப்பூசி இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே உற்பத்தி செய்தவற்றை, நான் ஏற்கனவே சொன்னது போல் மேற்கத்திய நாடுகள் உற்பத்தி செய்தவற்றையும் இனிமேல் உற்பத்தி செய்ய போவது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அட்வான்ஸ் கொடுத்து விட்டார்கள், முன்தொகை கொடுத்து விட்டார்கள் என்றால் அது ஒரு வணிக ஒப்பந்தம் ஆகிவிட்ட பின்னால் அந்த ஒப்பந்தத்தை அவர்களால் மீறி நடக்க இயலாது. ஸ்புட்னிக் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஸ்புட்னிக் இங்கு தயாரிக்கலாம் என்று செரம் இன்ஸ்டிடியூட் சமீபத்தில் அனுமதி வாங்கியிருக்கின்றது. இவையெல்லாம் 8 மாதங்களுக்கு முன்னால் செய்திருக்க வேண்டிய செயல்கள். அதை அரசே ஊக்குவித்திருக்க வேண்டும். ஒன்றிய அரசை ஊக்குவித்திருக்க வேண்டும். இன்று ஒன்றிய அரசு மாநிலங்கள் கேட்டார்கள், கொடுத்து விட்டேனே, ஏன் என்னை பழி சொல்லுங்கள் என்று கூறுவது பொறுப்பற்ற பேச்சு. ஏனென்றால் மாநிலங்கள் கேட்டபோது நீங்கள் அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. உங்களால் செயல்பட முடியவில்லை என்று தெரிந்தவுடன் மாநிலங்களுக்கு இப்பொழுது அனுமதி அளித்து விடுவோம், அவர்கள் செயல்பட முடியாத நிலையில் அவர்கள் மேல் பழியை போட்டு விடுவோம் என்று எண்ணி அனுமதி கொடுத்தது போல் தோன்றுகிறது. எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் பேண்டமிக் ஆக்ட் 1897 1897 இயற்றப்பட்ட அந்த சட்டம் பயங்கரமான அதிகாரங்களை ஒன்றிய அரசு கொடுக்கிறது. அது தேவையான ஒன்றுதான். ஏனென்றால் 1917 ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தபோது அது மேற்கு ஐரோப்பாவில் தான் வந்தது. மனிதர்கள் கொசுக்களை போல் செத்து செத்து விழுந்தார்கள் என்று பத்திரிகைகள் நாம் படித்திருக்கிறோம். அப்படி கொடுமையானதாக இருந்தது என்று படித்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமல் தடுப்பதற்கு ஒரு அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வேண்டுமோ அத்தனை அதிகாரங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இயற்றப்பட்டதுதான் அந்த பேண்டமிக் ஆக்ட் 1897. அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வருவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்றப்பட்ட சட்டம் அந்த சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை எப்படி பார்த்திருக்க வேண்டும்? இந்த சட்டம் இந்த தொற்றை எதிர்நோக்குகின்ற சவால்களை சரியாக எதிர்நோக்குவதற்கான அதிகாரங்களை, பொறுப்புகளை எனக்கு வழங்கி இருக்கின்றது என்று பார்த்திருக்க வேண்டும். ஆனால் நான் பார்த்த மட்டில் மைய அரசு, ஒன்றிய அரசு எப்படி பார்த்தது என்றால், இந்த சட்டம் இந்த மாநிலங்களை அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரங்களிலிருந்து கீழிறக்குவதற்கான வாய்ப்பினை எனக்கு அளித்திருக்கின்றது என்ற முறையில் பார்த்தார்கள் என்பது போல்தான் தெரிகின்றது. ஒரு உதாரணம் கூறுகின்றேன். புலம்பெயர் தொழிலாளர்கள் அந்த அளவிற்கு கால்நடையாக சைக்கிளிலும் ஸ்கூட்டரிலும் 900 கிலோமீட்டர், ஒரு பெண் தன்னுடைய தகப்பனாரை 500-600 கிலோமீட்டர் இழுத்து சென்றாள் என்று செய்தி வந்திருக்கிறது. தகப்பனை சில நாட்களுக்கு முன்னால் அவர் இறந்து விட்டார் என்று துயர செய்தி வந்தது. இப்படியெல்லாம் நம்முடைய மக்கள், அவர்கள் யார்? இந்த நாட்டின் கூலிகள் இல்லை, அவர்கள் நம் நாட்டு மக்கள். அவர்கள் நம்மை போல் சுதந்திரம் உள்ளவர்கள். நமக்குள்ள எல்லா உரிமையும் இந்த நாட்டில் அவர்களுக்கும் உண்டு. அந்த துயரத்தில் அந்த மக்கள் இருந்த பொழுது உடனடியாக ஒன்றிய அரசு எதுவுமே செய்யவில்லை. உடனடியாக எதுவுமே செய்யவில்லை. அதை தவிர பத்திரிகைகளில் செய்தி வந்தது, ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சென்னையிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு புலம்பெயர் தொழிலாளி உத்தரப்பிரதேசம் செல்கின்றார் என்று வைத்துக் கொள்ளும். கால்நடையாக செல்கின்றார் அல்லது சைக்கிளில் செல்கின்றார் என்றால் அவர் ஆந்திர பிரதேசத்தில் உணவின்றி கஷ்டப்படுகின்றார் என்பது போன்ற செய்திகள் வந்த பொழுது இந்த ஒன்றிய அரசின் உள்துறை செயலாளர் ஒரு கடிதம் எழுதினார் எல்லா மாநிலங்களுக்கும். அப்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் வழியில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டியது அந்தந்த மாநிலங்களின் கடமை என்று இட் வாஸ் அ டைரக்ஷன், ஒரு உத்தரவு அனுப்பப்பட்டது. சரி, எங்கிருந்து கொடுப்பாங்க மாநில அரசு? அவங்களுடைய நிதி ஆதாரங்கள் என்ன? உலகத்துல பெரிய பெரிய நாடுகள்லாம் அந்நியாரம் தே பிரிண்டட் கரன்சி. தற்காலிகமாக பணவீக்கம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சவாலை நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய மக்களுக்கு துயரம் எவ்வளவு குறைவாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்று பல நாடுகள் சிந்தித்தன. ஆனால் இந்தியா அப்படி சிந்திக்கவில்லை. ஒரு உத்தரவு இடப்பட்டது, பார்ப்பதற்கு நல்ல உத்தரவு போல் இருக்கும். வாடகைக்கு குடியிருப்போர் வேலை இழந்து இருக்கின்ற காரணத்தினால் வீட்டின் உரிமையாளர்கள் வாடகையை கொடுக்குமாறு நிர்பந்திக்க கூடாது, நிர்பந்தித்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு உத்தரவு வந்தது. இது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் உள்ள உண்மை என்ன? நீங்கள் கோயம்புத்தூருக்கு சென்று பாருங்கள். மில் தொழிலாளியாக இருந்திருப்பார் ஒருவர். அவர் தனக்கென்று ஒரு சின்ன வீடு இருக்கும். அதை தவிர இன்னொரு வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பார். அவருக்கு வயதான காலத்தில் அந்த இன்னொரு வீட்டிலிருந்து வருகின்ற வாடகை வருமானம் தான் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். இப்படி பல பேர் இருக்கின்றார்கள். அப்படியானால் கனடா அரசு என்ன செய்தது? வீட்டு உரிமையாளர்களிடம் சொன்னது, நீங்கள் வீட்டு வாடகை எந்த அளவிற்கு வாங்கி கொண்டிருந்தீர்களோ அதில் 80 விழுக்காடு உங்களுக்கு நாங்கள் தந்து விடுகின்றோம். வீட்டில் குடியிருப்பவர்களை நீங்கள் துயரப்படுத்தாதீர்கள் என்று கனடிய அரசு சொன்னது. பல அரசுகள் இது மாதிரி சொன்னார்கள். ஜெர்மனி அரசு அந்நேரம் சொல்லுது 5 பில்லியன் யூரோ என்று எண்ணுகின்றேன், 500 பில்லியன் யூரோ என்று எண்ணுகின்றேன். இந்த அளவிற்கு நாங்கள் மக்களுக்கு உதவி செய்வதற்கென்று நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். இதற்கு மேல் நிதி உதவி தேவைப்பட்டால் அதையும் செய்வோம் என்று சொன்னார்கள். இந்திய அரசு என்ன செய்தது? நான் துவக்கத்தில் சொன்னதால் ஆரம்பத்தில் எதுவுமே செய்யவில்லை.
அதாவது வாழ்வு பறிபோனது, வாழ்வு ஆதாரம் பறிபோனது என்ற 2 ஆபத்துகள் இருந்தன. வாழ்வு பறிபோகம், உயிர் பறிபோகம். அப்போ இந்த நாட்டுல கொரோனாவுக்கு எதிர்த்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஆனால் வாழ்வாதாரங்கள் பறிபோன போது பல வாரங்களாக இந்த ஒன்றிய அரசு சும்மாதான் இருந்தது. அதன் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு எடுத்த நடவடிக்கையாக சொன்னார்கள், 20 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டினார்கள், 4 லட்சம் கோடி கூட நீங்கள் கொடுக்கவில்லை. ஏற்கனவே ஒரு கொரோனாவெல்லாம் வராத காலத்தில் மக்களுக்கு தொழில்களுக்கு சிறு குறு தொழில்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தீர்களோ அதையெல்லாம் இதில் சேர்த்து விட்டீர்கள். அப்படியெல்லாம் சேர்த்தும் 4 லட்சம் கோடி கூட வரவில்லை. மீதி வங்கிகளுக்கு நாங்கள் கடன் தர சொல்லி இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அது அரசு தரப்பிலிருந்து வந்த பணம் கிடையாது. ஆனால் சொன்ன சொல் 20 லட்சம் கோடி கொடுக்க சொல்லி இருக்கிறோம் என்று. நான் சொன்னேன், வாழ்வும் பாதுகாக்கப்பட வேண்டும், வாழ்வு ஆதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். வாழ்வை பாதுகாப்பதில் காட்டிய அக்கறை, யாருக்கெல்லாம் இந்த வாழ்வு வாழ்வாதாரம் 2 பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும். இந்த எளியவர்கள் என்பது யார்? இதை பற்றி சற்று விளக்கமாக அரசு புரிந்து கொண்டிருக்கின்றதா? சிறு குறு தொழில்கள் எளியவர்கள் என்ற கேட்டகரியில் வருகின்றார்கள் என்பது இந்த அரசுக்கு தெரியாதா? இந்த சிறு குறு தொழில்கள், சிறு குறு அது நடுத்தர தொழில்கள், இந்த 3ம் சேர்ந்து இணைந்து இந்த நாட்டின் ஏற்றுமதி உற்பத்தியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 60 விழுக்காட்டிற்கு மேல் செயலாற்றுகின்றார்கள் என்பது இந்த அரசுக்கு தெரியாதா? எனவே அவர்களுடைய கடன்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு கடனுக்கான வட்டி தொகை ரைட் ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் வங்கிகள் திவாலாகி விடாதா? எனவே அந்த தொகை எந்த தொகையோ அதை அரசு கொடுத்திருக்க வேண்டும். அருண் ஜேட்லி அவர்கள் இந்த நாட்டின் நிதியமைச்சராக இருந்தபோது 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நம்ம அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கு கொடுத்தார்கள். எதற்காக கொடுத்தார்கள்? பணக்காரர்கள் பணத்தை வாங்கிவிட்டு, கடன் வாங்கிவிட்டு செலுத்தாமல் போய்விட்டார்கள். நான் நாட்டை விட்டு ஓடியவர்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை. அது 2-3 பேரை பற்றி செய்தி வந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கே தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சில லட்சம் கோடிகளை அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள். பணக்காரர்களிடமிருந்து, இண்டஸ்ட்ரி நிறுவனங்களிடமிருந்து வரவில்லை, இது வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி தள்ளுபடி செய்தார்கள். அப்படி அவர்களுக்கு உதவிய நீங்கள் இந்த நாட்டின் ஏற்றுமதியில் 60 விழுக்காட்டுக்கு மேல் பங்காற்றி கொண்டிருக்கின்ற, எளியவர்களாக தோற்றமளிக்கின்ற, எளியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்ற சிறு குறு தொழில்களுக்கு ஏன் உதவி செய்யவில்லை? அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு பிச்சை இடுவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்காலத்தில் பிற நாடுகளிடம் பிச்சை ஏற்கும் நிலையை தடுப்பதற்காக இன்று அவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு செய்யும் உதவி நம் பொருளாதாரத்திற்கு நாமே செய்யும் உதவி. இதையெல்லாம் பற்றி ஸ்மரணையே இல்லையே. அப்படியானால் இந்த அரசு எப்படி ஒரு முதிர்ச்சி பெற்ற நிர்வாகம் என்று சொல்ல முடியும்? இதுதான் இன்றுள்ள பிரச்சனை. நிறைய சிக்கல்கள் குறித்தும் அதை எப்படி கையாண்டிருக்க வேண்டும் என்பது குறித்தும் ரொம்ப தெளிவா விளக்குனீங்க சார். நீங்கள் சொன்ன உதாரணங்கள், சில உதாரணங்கள் அரசியல் ரீதியாக ரசிக்கக்கூடியதாக இருந்தது. சில உதாரணங்கள் அதை உங்கள் குரலில் கேட்கும் பொழுது, அந்த அவர்கள் நடந்து செல்லும் பொழுது, சாலையோரத்தில் வடமாநிலத்தை நோக்கி 1000 கிலோமீட்டர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்கள் அடைந்த அந்த வழியை நீங்க சுட்டிக்காட்டி பேசியது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஏனென்றால் அந்த நிலை இன்றைக்கும் மாறிவிடவில்லை. அடுத்து 3வது அலை வரவிருக்கிறது. அப்போதும் கூட இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாகும். அப்போதாவது இந்த அரசாங்கம் சரியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய எண்ணமும். இறுதியில் மக்கள் காக்கப்பட வேண்டும், தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது போல 60% தடுப்பூசி தேவைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தடுப்பூசி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு இப்போ 1 கோடி தடுப்பூசி போட்டிருக்கிறோம். அதிலும் 90 லட்சம் பேர், 98 லட்சம் பேர் முதல் தடுப்பூசி மட்டும்தான் போட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் கூட 3வது அலை வர வாய்ப்பு இருக்கிறது என்று சில வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நேர்காணல் மக்களுக்கும் அரசு அதிகாரிகளை சரியாக சென்றடைந்தால் அவர்களுக்கும் கூட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.